டாரடெக்சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் சோர்சஸ் வீடியோல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இன்னைக்கான அவுட் சோர்ஸ் வீடியோ பாக்குறோம். இந்த அவுட் சோர்ஸ் வீடியோ நம்ம நிறைய பாக்குறோம். யூடியூப்காக அப்படிங்கிறத விட இது நம்மளோட டெசரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ வந்து டைம் இல்லை, ஸோ சீக்கிரமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த வீடியோஸ். ஸோ முதல்ல பெயர் சொல். பொருளை குறிக்கும் சொற்கள் என்னது அப்படின்னா பெயர் சொல். அது உயர்திணையை குறிப்பனவும் அக்ரிணையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெயர் சொல் பெயரை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க முருகன், ராமன், வேலன், சீதா இந்த மாதிரி எல்லாம் இது வந்து உயர்திணை. இங்க நாய் அக்ரிணைக்கு, சரிங்களா. பசு இந்த மாதிரி பொருளை குறிக்கணும். அது எதுவா வேணா இருக்கலாம், மரம், செடி, கொடி, அதெல்லாம் பெயர் சொற்கள், சரிங்களா. அதுலயே பாத்தீங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால்னு உயர்திணை பெயர்களை 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சோ அப்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நல்லா பாருங்க. பெயர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எடுத்த உடனே பெயர் எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. இந்த உயர்திணையை 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன? ஆண், பெண், பலர்பால் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. 3மே வந்து உயர்திணைக்குரியது. அப்ப அக்ரிணைக்கு ரெண்டா பிரியுது. ஒண்ணு ஒன்றன் பால், இன்னொன்னு என்னது அப்படின்னா பலவின் பால். ஒரே ஒரு மாடு மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? ஒன்றன் பால். மாடு ஆடுகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னா அது பலவின் பால், சரிங்களா. அதே மாதிரி ஆண் இது ரெண்டுமே ஆண் பாலை குறிக்கும்ட்டாங்க. சரி, அப்ப பெண் பாலை குறிக்கணும்ல. பெண் பாலை குறிக்கும் போது அவள் வந்தாள், வந்தனள், அள், ஆள், ஈ, ஐ, இது 3 இந்த 4மே பெண் பாலை குறிக்கிறது. அப்ப பலர்பாலுக்கு அர், ஆர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சரிங்களா. சோ பெண் பாலை குறித்து வரக்கூடிய விகுதிகள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பலர்பாலுக்கு அர், ஆர். ஒன்றன் பாலுக்கு வந்தது, ஒரே ஒரு மாடுதான் இருக்கு. அப்ப வந்தது தூண்ற விகுதி. நிறைய மாடுகள் இருக்கு, சரிங்களா. நிறைய மாடுகள் இருக்கு. வந்தன அப்படின்றதையும் சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்தவை, மாடுகள், இது எல்லாமே என்னது? பலவின் பால் இருக்கக்கூடிய விகுதி. இதுல ஆண் பால் பெண் பால்களுக்கு மட்டும் சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அடியான், அடியாள், ஆண்டான், ஆண்டாள், இரவலன், இரவலல், இணையன். இணையன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இத்தன்மையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதேதான் இங்க இணையள். கையன், கையள், பிறன், பிறள், பெரியன், பெரியல், மணமகன், மணமகள், சரிங்களா. சோ அதே மாதிரி அரசன், அரசி, அழகன், அழகி, இடையன், இடைச்சி, இயக்கன், இயக்கி, இறைவன், இறைவி, ஈஸ்வரன், ஈஸ்வரி, உத்தமன், உத்தமி, உபத்தியாயன், ஆசிரியன், உபத்தியாயினி, சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, உழவன், உழத்தி, எஜமானன், எஜமாட்டி, எயினன், எயிற்றி, ஒருவன், ஒருத்தி. இதுல ஒருவள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிழையானது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் வரணும். காதலன், காதலி, காமுகன், காமுகி, காரணன், காரணி. இதெல்லாம் பாருங்க பெண் பால்ல இகர விகுதி பெறக்கூடிய சொற்கள். அப்ப நம்ம இங்க பார்த்தது உயர்திணையில ஆண் பால்ல வரக்கூடிய சொற்களும் பெண் பால்ல வரக்கூடிய சொற்களும். இங்க நம்ம பார்க்கிறது பெண் பால்ல இகர விகுதி கொண்டு முடியுது. அரசன், அரசி, அழகன், அழகி, இடையன், இடைச்சி, இயக்கன், இயக்கி, குமரன், குமரி, குறவன், குரத்தி, ஈல முடியுதா விகுதி. குரு, குருத்தினி, கூனன், கூனி, கூத்தன், கூத்தி, சீலன், சீலி, தலைவன், தலைவி, தாசன், தாசி, திருவாழன், திருவாட்டி, நடன், நடி. அதே மாதிரி நாடகன், நாடகத்தி, நாடகி, நிசாரன், நிசாசரி, நீலன், நீலி, பகவன், பகவதி, பாட்டின், பாட்டி, பெருமான், பெருமாட்டி, கிழவன், கிழத்தி. பெண் பால்ல ஐகார விகுதிகள் வரக்கூடியது. எதுக்கு? ஆசிரியன், ஆசிரியை, ஐயன், ஐயை, நிட்டன், நிட்டை, சிவன், சிவை. சிவனினுடைய பெண்பால் என்னதுன்னு பாருங்க, சிவை. தமையன், தமக்கை, தம்பி, தங்க, சரிங்களா. தனையன், தனையை, நிபுணன், நிபுணை, பிரியன், பிரியை. இதெல்லாம் பெண்பால்ல ஐ விகுதி பெறுவது. அடுத்து ஒத்த பகுதியில் பிறவாத ஆண்பார் சொற்கள், சரிங்களா. இது என்ன சொல்ல வராங்க? ஆடுவு, பெண்களா இருந்ததுன்னா மகடுவு, ஆண் குழந்தை, பெண் குழந்தை. அததான் இங்க சொல்ல. கணவன், மனைவி, ஒரே இடத்துல இது வராது. அதே மாதிரி பாருங்க, தாபுதரன், தாபுதரன், விதவை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆண் பாலுக்கு அந்த வார்த்தை இருக்கான். தபுதாரன், சரிங்களா. பாணன், விரலி, மதங்கி, பாடினின்னு சொல்லுவாங்க. தமக்கு இனம் இல்லாத ஆண்பால் சொற்கள்.
தமக்கினம் இல்லாத ஆண்பால் சொற்கள். இதுல நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். சோ அதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். தமக்கு இனம் இல்லாத ஆண்பால் சொற்கள் அண்ணல் அப்படின்னு தான் சொல்லுவோம், அண்ணலின்னு சொல்ல மாட்டோம். சோ இதுக்கு இணை இல்லாமல், அதாவது இந்த ஆண்பார்களுக்கு எல்லாம் இணையான பெண்பார் சொற்களே கிடையாது. அதாவது தமக்கினம் இல்லாத ஆண்பால் சொற்கள்னு அர்த்தம். நீங்க வேணா பாருங்க, அமைச்சர்னு தான் சொல்லுவோம், அமைச்சின்னு சொல்ல மாட்டோம். சோ அதெல்லாம் அந்த இனம் அப்படின்றது இல்லாம இருக்கும். சோ அண்ணல் அண்ணல் தான். அண்ணல் காந்தியடிகளா இருக்கலாம், சரிங்களா, அண்ணல் அம்பேத்கரா இருக்கலாம். ஏந்தல் அதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே சொல்ல முடியும், ஆண்பார்களுக்கு மட்டுமே உரியது. செம்மல், பகுத்தறிவு செம்மல், தோன்றல், சரிங்களா, அமைச்சன், அமைச்சர்னு சொன்னா அது பலர்பால், அமைச்சன்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்நன், கொழுநன், இது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் உரியது. அதுக்கு இனமான பெண்பால் சொற்கள் கிடையாது. இது தனக்கினம் இல்லாத ஆண்பால் சொல். அப்ப பெண்பால்னா பேதைனா பெண்களுக்கு மட்டும்தான் வரும். பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை இதெல்லாம் தமக்கினம் இல்லாத பெண்பார் சொற்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பெண்பாலை குறிக்கக்கூடிய விகுதிகள் எது, சரிங்களா. அதே மாதிரி பலர்பாலுக்குரிய விகுதி எது, ஆண்பாலுக்குரிய விகுதி எது, பலவின் பாலுக்குரிய விகுதி எது, இகரத்துல முடிகிறது. இந்த மாதிரி சொற்களை நல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, சரிங்களா. படிக்க வந்துரும். இந்த தமக்கினம் இல்லாத அப்படிங்கறத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா அக்ரிணை பொருட்கள்ல ஆண்பால் பெண்பால். அக்ரிணை பெயர்கள்ல ஆண் பெண் பால்களை காட்டுறதுக்கு விகுதிகள் கிடையாது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அக்ரிணையில இது ஆண் குரங்கு பெண் குரங்குன்னு சொல்றதுக்கு விகுதி கிடையாது. அதுக்கு பேர் வேணா வேற வேற மாதிரி இருக்கலாம். கடுவன் அப்படின்றது ஆண் குரங்குன்றது நமக்கு தெரியும். ஆனா பூனைக்குமே அதுதான் ஆண்பார் பெயராம். பூனையில ஆண் பூனை இருக்கும்ல, அதுக்கும் கடுவன்னு தான் சொல்லுவாங்களாம். மானா பெரியன்றது தெரியும். ஆனா யானை, பன்றி, குதிரை இது எல்லாத்தோட ஆண் இனத்தை குறிக்கிறது மா. ஒருத்தல் அப்படின்னா கரடி, கேளல்லாம் பன்றி, இதெல்லாம் ஞாபகம். எங்குனா கரடின்னு நினைக்கிறேன். கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை இதனுடைய ஆண்பால் பெயர் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. போத்து அப்படின்னா மறை, பசு, புலி, பூனை இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆண்பார் பெயரை என்ன சொல்லுவாங்கன்னா போத்துன்னு சொல்லுவாங்களாம். கலை அப்படின்னா அர்த்தம் மானுக்கு மட்டும்தான், முசுமான். களிறுனா யானைன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா சுரவு, பன்றி இதுல இருக்கக்கூடிய ஆண் பிரிவுகளுக்குமே களிறுன்னு சொல்லுவாங்களாம். பன்றி ஆல்ரெடி இங்கேயும் வந்திருக்கு. ஒரு தல்லையும் பன்றி வரும், மாலையும் பன்றி வரும். யானையும் அதே மாதிரி பாருங்க, மாலையும் யானை வருது, ஒரு தல்லை யானை வருது, களிறுலை யானை வருது. சே அப்படின்னா குதிரை, பெற்றம் பசு, புல்வாய் இதனுடைய ஆண்பார் இனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சேன்னு சொல்லுவாங்க. எருதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். பகடுனாலும் எருமை, யானை, பெற்றம். உம்பல் அப்படின்றது யானைக்கு ஆண்பார் பெயர், சரிங்களா. ஏறு அப்படின்னா அர்த்தம் பசு, எருமை, பன்றி, மான், மறை இதோட ஆண்பார் பெயர்கள். ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிழவி உரியதென்ப அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். ஆற்றலோடு புணரக்கூடிய ஆண்பார்களுக்கு எல்லாம் ஏற்றை கிழவி, அதுக்குன்னு ஒரு சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. ஓரி என்பது நரி, முசு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்பால், அந்த ஆண் நரிக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் தான் அது. அடுத்து பெண்பார் பெயர்கள். எந்த பெண் இனங்களுக்கு எல்லாம் என்ன பேர் சொல்லுவோம், பிடினா பெண் யானை நமக்கு தெரியும். ஆனா கவரிமான், ஒட்டகம் இதோட பெண் இனத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், பிடின்னு சொல்லுவோமா. பிணைனா மான், நாய், பன்றி. பன்றியில இங்க நம்ம ஆண்களுக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படி நீங்க கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பன்றின்னு சொல்லும் போது ஒருத்தலை சொல்லுவோம் ஆண் பன்றிக்கு, மான்னு சொல்லுவோம் ஆண் பன்றிக்கு, களிறுன்னு சொல்லுவோம் ஆண் பன்றிக்கு. இங்க பெண் பன்றிக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பிணை, சரிங்களா. பெட்டைங்கிறது ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை. மந்தினானது குரங்கு, முசு அப்படின்றதையும் மந்தின்னு சொல்லுவாங்களாம். பினானா புல்வாய், நாய், பன்றி இவற்றினுடைய பெண்பால். பன்றி இங்க 2 இடத்துல வந்திருக்கு, ஒண்ணு பிணை, இன்னொன்னு பினா. அடுத்து ஆண் அப்படின்றது இந்த ஆண், இது எருமை, பசு, மறை இதோட பெண்பால். நாகுங்கிறது இளமை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. நாகு அப்படிங்கிறது வேற என்ன தன்னுடைய பெண்பால் பெயர்களை குறிக்குதுன்னா எருமை, பசு, சரிங்களா. பாட்டி அப்படின்றது எதை சொல்லுதுன்னு பாருங்க, நரி, பன்றி, நாய் இதோடைய பெண்பால் பெயர்களை குறிக்கக்கூடியது. அடுத்து இதெல்லாம் மரபு சொற்கள்ல கண்டிப்பா கேட்பாங்க, சரிங்களா. சோ பரல், குருளை, குட்டி, புலிப்பரல்னு மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா. புலிப்பரல், குருளை, குட்டி இதெல்லாம் எதுக்கு வருது பாருங்க, முயல், வராகம், நரி, நாய் இதுக்கெல்லாம். மரிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஆட சொல்றாங்க. மரினா ஆடு. மரிங்கிறது எதுக்குரியது, ஆடு, அழுங்கு, மான், குதிரை இது எல்லாத்துக்கும் உரியதானது அப்படின்னா மருங்கு, சரி மரி. இதை நீங்க ரொம்ப அந்த ஆண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, விலங்குகளினுடைய அந்த பிள்ளை மரபு பெயர்கள் இருக்குல்ல,
குட்டி குட்டி விலங்குகளினுடைய அந்த பெயர்கள் அதை நீங்க கம்பல்சரி என்ன செஞ்சு வச்சுக்கணும்னா படிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு சிலது. மரினா ஆடு, அழுங்கு, மான், குதிரை. களிறு அந்த குட்டி இருக்குல்ல, இப்ப நாயை குட்டின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த இப்ப பரல், குருளை, புலி பரல், சிங்க குருளைன்னு தான் சொல்லுவோம். ஆனா முயல், வராகம், நரிக்கும் இதைதான் சொல்லணுமா. மரிங்கிறது ஆட்டுக்குட்டி, அழுங்கு, மானோட குட்டி, குதிரை குட்டி இதுக்கெல்லாம். கன்றுன்னு எதை சொல்லுவோம்? மானு, எருது, பெற்றம், ஒட்டகம், ஒட்டகம் போடுற குட்டி கன்று, யானை கன்று, பரி குதிரை கன்று, மறை முதலை, கவரி இதெல்லாம் கன்று. குளவின்னு எதை சொல்லுவோம்? கடமை, மான், எருமை, யானை இதுக்கெல்லாம். போதகம் அப்படிங்கிறது புலி, சிங்கம், யானை இதுக்கெல்லாம் உரியது போதகம். சரிங்களா? பரல், குட்டி, பிள்ளைனா கீரி, பூனை, முயல், அணில் இதுக்கெல்லாம் உரியது. அடுத்ததா தாவரங்களினுடைய சினை மற்றும் சினை பற்றிய மரபு பெயர்கள். தென்னை ஓலை, தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். தென்னையும் பனையும் ஓலை. சோளம், கரும்பு, தோகை. நெல்லையும் புள்ளையும் தாள். வாழை, மா, இலை. மிளகாய், கத்திரி, விதை. நெல், சோளம், மணி. ஆமணக்கு, வேம்பு, முத்து. பலாவையும் மாவையும் கொட்டைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தென்னையும் பனையும் குறும்பை. மாவடு, வாழை, கச்சல். சரிங்களா? நெல்லும் கரும்பும் எப்படி சொல்லுவோம்? அரிசி. அந்த அந்த ஒரு வகையை சேர்ந்த அரிசி, அவரையும் துவரையும் பருப்பு, பருப்பு வகை. வாழை மா சதைப்பகுதி உடையது. சரிங்களா? அதுக்கப்புறம் முருங்கை, கற்றாழை இதெல்லாம் சோறு. அடுத்ததா மா, புளி இது ரெண்டுமே கொத்து. புளியங்கொத்து, மாங்கொத்து. முந்திரி, ஈந்து இது ரெண்டு கொலை. நெல்லு, சோளம், கதிர். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கறது எதிர்பொருள் கொண்ட சொற்கள். அகம், புறம். அடி, முடி. அடித்தல், அணைக்கிறது. அணு, மலை. அணுனா சின்னது, மலைனா பெருசு. அண்மை, பக்கத்துல. செய்மை, தூரம். அறம், மரம். அறம், அறிவு, மரம், வீரம். அறிவு, அறியாமை. அன்பு, வன்பு. ரொம்ப முக்கியமானது இந்த வார்த்தை. ஆக்கம், கேடு. ஆக்கள், அழித்தல். ஆதி, அந்தம். ஆத்திகன், நாத்திகன். ஆண்டான், அடியான். ஆழம், அமிர்தம். இகம், பரம். இகழ்ச்சி, புகழ்ச்சி. அடுத்து இசை, வசை. ஈடுதல், ஏற்றல். இணக்கம், பிணக்கம். இம்மை, மறுமை. இயற்கை, செயற்கை. இருள், ஒளி. லாபம், நட்டம். இல்லறம், துறவரம். இளமை, முதுமை. இந்த இளமைக்கு பதிலா நான் ஆகும்னு கொடுத்து கொஸ்டின் கேட்பேன். இன்சொல், வன்சொல். இன்பம், துன்பம். ஈதல், ஏற்றல். ஈரம், உலர்ந்திருக்கிறது, வறட்சி. உபகாரம், அபகாரம். உபசாரம், அபசாரம். உயர்ச்சி, தாழ்வு. உருவம், அருவம். படமே வந்திருக்கு. உருவமா இருக்கிறது, உருவம் இல்லாமல் இருக்கக்கூடியது அருவம்னு சொல்லுவோம். உறக்கம், விழிப்பு. உறவு, பகை. ஊடல், கூடல். எரிதல், அவிதல். சரிங்களா? எளிது, அரிது. ஏழை, செல்வன். ஏற்றம், இரக்கம். ஐயம், துணிவு. ஒருமை, பன்மை. ஒற்றுமை, வேற்றுமை. கலக்கம், தெளிவு. கற்றார், கல்லார். கனவு, நனவு. காய்கனி. காய்தல், உவத்தல். காலை, மாலை. கீழ், மேல். குணம், குற்றம். குறை, நிறை. குனிஞ்சிருக்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது. குன்று, குழி. கூடுதல், பிரிதல். கொடுத்தல், வாங்குதல். சில பேர் சொல்லும் போதே சொல்லுவாங்க குண்டு குழியுமா இருக்கு பார்த்தோம். குன்று வேற, குழி வேற. சரிங்களா? அடுத்து சன்மார்க்கம், துன்மார்க்கம். இது நன்மார்க்கம்னு கூட சொல்லலாம். சீதளம், உஷ்ணம். சீதளம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். உஷ்ணம்னா சூடு. சீதேவி, மூதேவி. சுகம், துக்கம். சுருக்கம், பெருக்கம். ஸ்வர்க்கம், நரகம். செல்வம், வறுமை. சரிங்களா? ஞாபகம், மறதி. தமர், பிறர். தமர், பிறர். அடுத்தது செல்வம், வறுமை. தவப்பொழுது, அவப்பொழுது. தருகன்மை, செந்தன்மை. தருக்கன்மை, செந்தன்மை. அடுத்து தாமதம், விரைவு. திண்மை, நொய்மை. திரவ பதார்த்தம், திட பதார்த்தம். திறத்தல், அடைத்தல், மூடுதல். துரும்பு, தூண். தூளம், சூக்குமம். தூரம், சமீபம். தெளிவு, மயக்கம், கலக்கம். தேவர், நரகர். தொகை, விரி. தொடக்கம், முடிவு. தோன்றல், கெடுதல், மறைதல். நட்டார், பகைவர். நலிவார், மெலிவார். நன்று, தீது. நாடு, காடு. நுண்மை, பருமை. பண்டிதர், பாமரர். பருத்தல், சிறுத்தல். பழி, புகழ். பாலர், விருத்தர். புண்ணியம், பாவம். புதிய, பழைய. பழைய, புதுமை. பூரித்தல், சுருங்குதல். பூரித்தல் பாருங்களேன், நீங்க பூரியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரி பெருசா இருக்கும், விரிஞ்சிருக்கும். சுருங்குறது. வியத்தல் அப்படிங்கிறதா இது. சரிங்களா? பூரியார், சீரியார். பூரியார் கண்ணும் முழ அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருப்பாரு. பூரியார் அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன?
இது உங்களுக்கான கேள்வி. பூரியார், பூரியார் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? அடுத்து போற்றுதல் தூற்றுதல். அதாவது இங்க இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருக்குறள்ல அந்த பொருட்செல்வம் அப்படின்ற ஒரு இழிந்த மக்கள் இடத்துல காணப்படக்கூடிய ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லிடுவாங்க. அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்டு மூல அப்படின்னு சொல்லுவாரு. பூரியார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கீழ் மக்கள், இழிந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்செல்வம் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், கொடுக்கறதுக்கு மனசு இல்லாதவங்க. சரிங்களா? அப்ப சீரியா இருக்கிற மனசு இருக்கிறவங்க. போற்றுதல் தூற்றுதல். அடுத்து மருள், அருள். அருள் மருள் மனிதனுடைய மனநிலையை 4ஆ பிரிச்சிருப்பாங்க இல்லையா? மலர்தல், வாடுதல், குவிதல். அடுத்து மணப்பறை பிணப்பறை, மணவரை பிணவரை சொல்லுவாங்க. அப்படிங்க வச்சுக்கோங்க. முதல் முடிவு முன்பின், மூடன் விவேகி, மூப்பு இளமை, மெய் பொய், மேடு பள்ளம், வரவு செலவு, வழியார் மெலியார், வளர்தல் தேய்தல், வள்ளல் உலோபி, முக்கியமான வேர்டு. கஞ்சனுக்கு உலோபின்னு சொல்லுவாங்க. வள்ளன்மை இவரன்மை, வாட்டம் மலர்ச்சி, வாழ்வு தாழ்வு, விதி மதி, விருப்பு வெறுப்பு, விரைந்த நடை தனிந்த நடை, வீரன் பேடி கோலை, வெற்றி தோல்வி, வெந்நீர் தண்ணி. சோ இதுவரை நம்ம பார்த்திருக்கோம். சோ இதை நீங்க முதல் டாஸ்க் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்த டாஸ்க்ல நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்டை பார்க்கலாம். இந்த புக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க சாட்ஸ்ல லிங்கா கொடுத்துருப்போம். சோ நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பிரத்யேகமாக போடப்படக்கூடிய கிளாஸ். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. விகுதிகள் ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க. தேங்க்யூ.